பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது பக்தர்கள் அனைவராலும் பெண் சித்தர் என போற்றப்படும் தொப்பி அம்மா. சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமியான திருவண்ணாமலையில் சமீப ஆண்டு காலமாக 18 ஆண்டுகளுக்கும் மேலாக திருவண்ணாமலையை தினமும் வலம் வருகிறார் ஒரு அம்மா. இவர் பக்தர்கள் பலராலும் பெண் சித்தர் தொப்பி அம்மா என்று வணங்கப்படுகிறார். தொப்பியம்மா யாருடனும் எதுவும் பேசுவதில்லை என்றாலும் அவரை தரிசிக்கவும் அவரது காலில் விழுந்து ஆசியை வாங்குவதற்கும் ஏராளமான பக்தர்கள் இவரை நாடி வருகிறார்கள். இவரை தரிசனம் செய்தாலே பலவிதமான நன்மைகள் நடப்பதாகவும் வாழ்க்கையே மாறியுள்ளதாகவும் பல பக்தர்கள் சொல்கிறார்கள். இந்த தொப்பியம்மா யாரிடமும் பேசுவதில்லை. இவர் யாரிடமும் யாசகம் என்று எதுவும் கேட்பதில்லை. அதே சமயம் பக்தர்கள் தாங்களாக விருப்பப்பட்டு கொடுப்பதை தொப்பி அம்மா ஏற்றுக்கொள்கிறார். அதுவும் குறிப்பிட்ட சிலர் கொடுப்பதை மட்டுமே வாங்குகிறார். பார்ப்பதற்கு வித்தியாசமான தோற்றம் கொண்ட இவர் எப்போதும் தொப்பி அணிந்தபடியே தினமும் திருவண்ணாமலையை வலம் வருவதால் பக்தர்கள் இவரை தொப்பி அம்மா என்று அழைக்கப்படுகிறார். தொப்பி அம்மாவின் உண்மையான பெயர் பழனியம்மாள். இவர் தமிழ்நாடு தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த ஜெகசமுத்திரம் என்ற பகுதியை சேர்ந்தவர். 18 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வசித்து வந்தார். அங்கு தனது சகோதரர் திடீரென மரணம் அடைந்ததால் மனமுடைந்த பழனியம்மாள் திருவண்ணாமலை வந்து கிரிவல பாதையில் தஞ்சமடைந்தார். இவரை பார்த்தாலே போதும் வாழ்வில் பலவிதமான நன்மைகளும் மாற்றங்களும் நடப்பதாக நம்பி பல பக்தர்கள் தொப்பி அம்மாவை தினமும் நாடி வருகிறார்கள். இவர் சாப்பிட்டு விட்டு தூக்கி போடும் மிச்சத்தை பிரசாதமாக கருதி பக்தர்கள் எடுத்து சாப்பிடுகிறார்கள். இவரை காண இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் பல பக்தர்கள் தேடி வருகிறார்கள். இவர் சித்தர்தானா, மனநலம் பாதிக்கப்பட்டவரா என்ற சந்தேகமும் பலரிடம் உள்ளது. எதுவாக இருந்தாலும் ஒருவரை வணங்குவதில் தவறில்லை. அது அவரவர் மனசு சம்பந்தப்பட்டது. அவரவர் நம்பிக்கையாகும். நிம்மதிக்காக, அண்ணாமலையாரின் அருளுக்காக சிவனே கதி என்று திருவண்ணாமலைக்கு வந்து தஞ்சமடைந்த தொப்பி அம்மாளை ஆசீர்வாதத்திற்காக தொல்லை பண்ணாமல் வணங்கிடுங்கள். அவரது பாதத்தை தொடாமல் விலகி நின்று வணங்கிடுங்கள். இறந்த பிறகு ஜீவ சமாதி கட்டி ஆசிரமம் கட்ட நினைப்பதற்கு முன் வாழுங்காலத்திலே அவருடைய ஆரோக்கியத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்து மேலும் அவருடைய இறைவனை தொடர வழிவகுத்திடுங்கள். அந்த இறைவனின் அருள் அனைவருக்கும் நிச்சயம் கிடைக்கும். மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.